ஐயோ மன்னர் மாட்டு விட்டாரு. மாலை போடு மன்னா மன்னா மன்னர் மாட்டு விட்டாரு. செய்ய போகிறேன். எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரச மால் அங்க போறானாக்கா எங்க போறான் மன்னா அடியடா போறா. நம்ம 2 பேரும் ஒன்னா போய் எத்தனை பேருக்கு மாலை போட்டிருப்போம். உனக்கு நான் லாஸ்டா மாலை போடணுமா ஜீவா? கர்ணா உடைவல்லல் கர்ணா, இதுதான் போர்க்களத்தில் பார்க்கிறேன். அட்டூர நம்ம அம்மா பட்டு மாண்டு விட்டாயா? பகைவர்கள் செய்த சூழ்ச்சியா? எவ்வளவு பணம் கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பாரு. அந்த கர்ணனை கூட நான் கண்ணுல பார்த்ததில்லப்பா. நான் 2000 ரூபாய் கேட்டா 20,000 ரூபாய் எடுத்து தருவாரு. வாரி கொடுத்து தான் இதோ பெரிய மூட்டி ஆகி போய் சேரும். இதுக்கப்புறம் யாரும் இட்டு போற மாதிரி தெரியல. சாவர வரைக்கும் கேத்தான் பழகுது. எவ்வளவு பணம் கட்டாலும் வாரி கொடுப்பிய, அதெல்லாம் குற்றம் இல்லை ஐயா. பணம் எவ்வளவு கட்டாலும் வாரி தர, ஆனா கணக்கு நோட்டில் எழுதுறப்பாரு அதான் பிடிக்க மாட்டேன். அது என்ன பழக்காது? அந்த நோட்டை கண்டுபிடிச்சி கீழ்ச்சிடுறேன் என் தால. கணக்கும் என் கணக்கும் ஒன்னாதான் வச்சுக்கிறேன். நோட்ல மட்டும் இல்ல, நோட்ல மட்டும் இல்ல, 3 இடத்துல இருக்குது. சின்ன டைரி, பெரிய டைரி. வேகோட தூக்கி ஓடி போடுறான். அழகா உன் மேல வந்துடும். நல்லா அழி சேர்ந்து அழி. உன் கணக்கு கூட என் பக்கத்துலதான் எழுதி வச்சுக்கிறேன். நான் தான் பார்த்தேன் நேற்று தான். புலிவா சரவண விக்கின்னு எழுதி வச்சுக்கிறேன். நான் 10 நிமிஷம் வாங்கலையே. நான்டா செத்து பிறகு பணத்தை சாப்பிட்டா பணம் என்னடா 4 சம்பாதிச்சு அவளை சூழலா இருக்க 3 லட்சம் வாங்கி போனீங்க. அது எப்போ நாம போட்டாச்சு. இப்போ எங்கன்னா அழகை கண்ணுல தண்ணி வள எச்சனா தொட்டி வைக்க. கரும்பு தோட்டத்துல புள்ள நெறி கத்துற மாதிரி கத்தி நடக்கிறான். எங்கன்னா கண்ணுல தண்ணி வருதா? அமைச்சரே 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 அமைச்சரே, என்னவென்று சொல்வேன் அமைச்சரே? என் தந்தை நிலமோடு இருந்தார், திடீர் என்று இறந்து விட்டாரே அமைச்சரே. என்ன நானும் சின்னந்திரியவன், ஏதோ மரியாதவன். நான் ஒரு அப்பாவி அல்லவா அமைச்சரே? பொதுவாது தெரியாதவன் அமைச்சரே. அமைச்சரே, நீதான் என் 4 வயதிலே முதியவன். அதனால் என் தந்தையை நீங்கள் தான் ராஜ மரியாதை அடக்கம் செய்ய வேண்டும் தாத்தா. தாத்தா, என் தந்தையை ராஜ மரியாதை அடக்கம் செய்து விடுங்கள் தாத்தா. அடக்கம் செய்துவிட்டு ஆகட்டும் தாத்தா. ராஜ மரியாதையோடு அவர் முகத்தை கூட பார்க்க முடியல. கலை தட்டலுக்கு இப்படி கலை எடுத்து போச்சா? இறந்ததையா மாமன்னர், நம்ம கை காலெல்லாம் படக்கூடாது. பந்தல் போட்டு இருப்பாங்க நேரம். போன் பண்ணி சொல்லிடுறேன். டேய் மிலிட்டரிக்கு வா, ராணுவத்தான் வரவேடா சீக்கிரம். 9974444555 73434 என்னடா சொல்றா? முட்டு போட்டு நல்லா சொல்றா. நம்ம மாட்ட போற ஹலோ ஹலோ, தமிழ்நாடு ஆர்மிங்களா?
சூரிய குப்பத்துல இருந்து பேசுறேங்க. திருவண்ணாமலையில மாவாட்டுறாங்க. சரி, மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல. ஆமா, விருத்தூர் வழியா அந்த வழி வராதுடா. பாலெல்லாம் நோண்டி வச்சுக்குது. ஆமா ஆமா, சாரா குப்பம் வழிதான். அங்க ஆடுறாங்க. அதுல அப்படியா போட்டு என்ன பழக்காது. நம்ம ஊர்ல வச்சுக்கிறாங்க. அது தெரு குத்து பார்க்க போறீங்க. இங்க வாங்க. மோட்டூரா இந்த வர இரு. ஆமா, ஹெலிகாப்டர் கிளம்பிச்சா? எத்தனை பேர் வரீங்க? பெட்ரோல் விலை ஏறி போச்சு, வர முடியாதா? ஆடா, எதனா டீசல் கேஸ் வாங்கி ஊற்றிருவாங்கடா. பாஜாரோட பணம் வாங்கி தரேன். அப்படி செத்து போட்டா இருப்பான். கணக்கு பார்த்து இன்னைக்கு அம்பகத்தை வாங்கி பிடிச்சி தரேன் நான். All soldiers, attention, 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 salute. On your mark, about that. March back, left, right, left, left, right, left, left, right, left. பாடி போஸ்ட் மாடம் வீர வணக்கம். காடி வாடி அக்லி காடி பிளாட்பாரா நம்பர் சொல்றானாக்கா செம்பூர் அதி பக்கடிக்கிறேங்க. அமைச்சரே, என்ன இது ஆச்சரியம்? என் தந்தை நலமாக இருந்தார். என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தாரி. ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரி. எப்படிதான் இருந்தார்? என்ன ஆனது? அவர் கடைசியாக